ஹை கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வீல்ஸ் அன்பாக்ஸ் வீடியோ தான். சில நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா கணேஷ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தா வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே இருந்த கடைசியாக அந்த ஹாட் வீல்ஸ் ஒரு 6-7 இருந்துச்சு. இந்த 7 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். சரி, நான் இப்போ பார்த்தா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லோ கலர் கார் எவ்வளோ பிரைட்டாக அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த காரை அப்படியே வெளியே தெரியுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெசர்ட் ட்ரிஃப்டர். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் பார்த்தா டேமேஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த கலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த ஹார்ட்வேர்ஸ் லோகோ பாருங்கள் மேலே எவ்வளோ சூப்பராக. அந்த லெமனோட அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் வர மாதிரி அவங்க அந்த டைப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மெட்டல் பார்த்திங்கன்னா தொடர்றதும் கொஞ்சம் கூலாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் டெசர்ட் ட்ரிஃப்டர் இந்த காரோட பேர். ஓ, பயங்கர ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. சூப்பர். நம்ம அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீ ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு கார் தான். சரி, அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அந்த காரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரக் டைப்பில் இருக்குதுன்னு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அந்த டிசைன்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து வெளியே தெரியுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த ரேஸ் பண்ணுறவங்க மாதிரி அந்த ஹெல்மெட் போட்ட கேரக்டர்ஸ்லாம் வந்து வெளியே தெரியுது. அது பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இதே மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். இதையும் பார்த்தா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், அந்த அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள தெரியுது பாருங்கள். அது மாதிரி ஏதோ ஒரு ஹோலோகிராம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாதிரி ஃபுல் க்ரீனாக தெரியுதுனால பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ பங்கமாக இருக்குது காரை பார்க்குறதுக்கு. பார்த்தா அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு காரை ஃபுல்லாக அதை நான் காமிச்சிடுறேன். சரி, இதே மாதிரி இன்னும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்ட் மொபைல் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது இந்த கார் அன்பாக்ஸ் பண்ண மட்டும் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது பாருங்கள், இந்த காரை நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்ட் மொபைல் அப்படிங்கிற ஒரு கார் இது. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பர்பிள் அண்ட் பிங்க் கலரில் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்க அந்த டிசைன் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பயங்கர ஷைனிங்காக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட் மொபைல் ஸ்டைல் அந்த பின்னாடி அந்த விங்ஸ் இருக்க மாதிரி வச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கார் நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தா ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரானா டெரர் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு. காரோட டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு. பயங்கர ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலர் இது. பிங்க் கலர் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட ஃபேஸ் டைப்லேயே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லைட் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ பாருங்கள்,
சூப்பரான ஒரு கார், நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்ஸில்லா அப்படிங்கிற ஒரு கார் தான், ஒரு க்ரீன் கலரில். ஸோ பாருங்கள், இந்த கார் பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு ஜீப் ஸ்டைலில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கார் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த ஜீப் ஸ்டைலில் பெரிய பெரிய டயர்ஸ் வச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தடவை நான் வாங்கியிருந்த எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரே அண்ட் ஒரு க்ரீன் கலர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பர்பிள், பிங்க், ப்ளூ, அந்த எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வைப்ரண்டாக ஒரு சூப்பரான ஒரு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காரும். ஸோ பார்க்க நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இல்லை, கொஞ்சம் நல்லதாக பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் டைப்பில் இருக்கனால வந்து அந்தளவுக்கு கிளாஸியாக இல்லை. இந்த கார் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸியாக, இந்த கார் அப்புறம் இது ரெண்டு அளவுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளாஸியாக இல்லை. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வீல்ஸ் தான் நான் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வீல்ஸுக்கு பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்து நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு கார் 77 பேக்கிங் பேசர் அப்படிங்கிற ஒரு கார் தான் இது. ஸோ இதே மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கார் மட்டும் பார்த்திங்கன்னா 585 பார்த்திங்கன்னா வந்துச்சு. 585 550 காணும், கரெக்டாக ரேட்டு வந்து இப்போ தான் கிழிச்சு போட்டால் 500 மேலே தான். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 179. ஸோ இது மட்டும் தான் 500 மேலே. இதே மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். இதே மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற இருக்க எல்லா காரோடவும் பார்த்திங்கன்னா அது பயங்கர வெயிட்டாக இருக்குது. அப்படின்னா இருக்க எல்லா காரோடவும் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தொடுறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ பங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி பாருங்கள், அந்த ஒரு ரஸ்ட்டுலாம் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு டைப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ எம்டிவி இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் தான் இருக்கலே ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் டைப்பில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இருக்கலே பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கடைசியில் ஓப்பன் பண்ணி இந்த கார் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு நார்மல் கார் டைப்பில் இருக்கனால ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹார்ட் வீல்ஸ்லேயே அந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீல்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த நார்மல் கார் டைப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய ஹார்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 70-100 கிட்டே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் கார் டைப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். எனக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நார்மல் கார் டைப்பில் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ரோலர் கோஸ்டர் இருக்கட்டும், அந்த பிரானா டைப்பில் இருக்கிறத விட இது ஏன்னா ரொம்ப சூப்பராகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னால் இதுதான் ரொம்ப சூப்பராக. கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கார்ஸ்லாம். பட் நார்மல் கார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டை காஸ்ட்டாக ஒரு ஷோகேஸில் இருக்க போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கார் டைப்பில் இருக்கனால பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், நான் இந்த வீடியோவோட ஒரு ஃபைனல் ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கார் ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ஒரு கடைசி ஓப்பன் பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் கார் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அன்பாக்ஸ் பார்க்க. அது வரைக்கும் டாட்டா, பை பை.